இன்டர்நெட் டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் ஆக ஆக ஏஐ, சாட் ஜிபிடின்னு எத்தனையோ வந்தாச்சுங்க. இப்ப பார்த்தா அவங்க இன்ஜினியரா இருக்கட்டும், ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல ஹோம் மேக்கரா இருக்கட்டும், எல்லாருமே டாக்டர் ஆயாச்சுங்க. கூகுள் டாக்டர். கூகுள் ஒரு சர்ச் என்ஜின். அது வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு குடுக்கலாம். ஆனா அது ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியாது இல்லையா? சோ உங்களுடைய இண்டிவிஜுவல் பாடி கண்டிஷன் டிஃபரெண்டா இருக்கும். உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி இதெல்லாமே மாறுபடும். அப்ப எப்படி ஒரு கூகுள் குடுக்குற இன்ஃபர்மேஷன வச்சுட்டு நீங்க ஒரு செல்ஃப் டயக்னோசிஸ் பண்றது, செல்ஃப் ட்ரீட்மெண்ட் பண்றது, அதுக்கான ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சஜஷன் குடுக்கறதுமே கூட சில சமயம் ஆபத்தா கூட முடியலாம். சோ உதாரணத்துக்கு ஒரு தலைவலின்னு இருக்கு. ட்ரை ஐஸ்னால வரலாம், இல்ல கண்ணு ப்ராப்ளம்ல வரலாம், லோ சுகர்ல வரலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கும் பொழுது பிரெயின் டியூமர்னால வரும் அப்படின்னு கூகுள் சொல்லிட்டா அத மட்டுமே வச்சுட்டு இருப்பீங்க. இதோட ரிசல்ட் என்ன ஆகும்? ஆங்ஷியஸா இருப்பீங்க, தூக்கம் கெட்டு போயிரும். சோ கூகுள் மேல வைக்கிற நம்பிக்கைய கொஞ்சம் டாக்டர் மேலயும் வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நல்லது.